என் கர்த்தர் நடந்த வழியிலே நானும் நடக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் நடக்கிற வழியில நீங்க நடக்கணும்னா ஒருவன் என்ன செய்யணும்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். பின்பற்றி வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் முன்னால போறாரு, வழி ஏற்படுத்தி கொண்டு பின்னால நான் நடக்கிறேன். அப்ப இதுல நான் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல தன்னைத்தானே வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய சுயமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, சுயமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து எல்லா விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம், ஒரு சித்தம், ஒரு பாடு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நடக்கிறோம். அதனாலதான் பலவீனமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. பலவீனமான திருச்சபைகள் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது.